சென்னை சேத்துப்பட்டு என்சிசி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கனவுகளை பறக்க விடுங்கள், இறக்கைகளை உருவாக்குங்கள் என்ற கோட்பாட்டுடன் மெகா விமான கண்காட்சி நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்பு. சென்னை சேத்துப்பட்டு எம்சிசி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கனவுகளை பறக்க விடுங்கள், இறக்கைகளை உருவாக்குங்கள் என்ற தலைப்பில் பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கிய இந்த பட்டறையில் 10 கூட்டுக்குழுக்களாக பிரிக்கப்பட்ட 72 மாணவர்கள் பங்கேற்றனர். பயிற்சி பெற்ற நிபுணர்கள் வழிகாட்டுதலின் கீழ் இந்த வளரும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தயாரித்த விமான கண்காட்சியில் செயல்படுத்தப்பட்டது. மேலும் கோட்பாடு அறிவியலுக்கும் நடைமுறை பயன்பாட்டிற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் நாள் அடிப்படை பயிற்சி மாணவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு உடற்பகுதி, இறக்கைகள் மற்றும் வாள்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்பு கூறுகளை உருவாக்குவதில் தொடங்கின. இரண்டாம் நாள் மின்னணுவியல் மற்றும் அசம்பிளி குழுக்கள் மின்னணு கூறுகள், வழி செலுத்தல், பெடல்கள் மற்றும் புஷ்ராடுகளை அவற்றின் கட்டமைப்பினை ஒருங்கிணைத்தனர். மேலும் 3ஆம் நாள் சோதனையில் இறுதி தர மதிப்பீடு மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டை உள்ளடக்கிய நிகழ்வில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டது உயர்மட்ட மாதிரி விமான கண்காட்சியில் உச்சகட்டத்தை அடைய செய்தது. மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நான் பார்க்கின்றேன். ஸோ அதை தொடர்ந்து இது போன்ற கண்டுபிடிப்புகளை நீங்கள் உருவாக்கி உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பேட்டன்ட் ரைட்ஸ்னா என்ன, கண்டுபிடிப்புக்கு அதை என்னோடதாக நான் எப்படி என்னோட தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை நான் எப்படி அதுக்கு அப்ளை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்முடைய டீச்சர்ஸ் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள், சின்னதுலேருந்து பெரிய கண்டுபிடிப்பு அவன் கண்டுபிடிச்சாங்க. ஏன் பல நம்முடைய கிராமத்தில் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை கூட அவன் கண்டுபிடிச்சது எங்களோடது அப்படின்னு அவன் பேட்டன்ட் ரைட் வாங்குறான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாம் நம்முடைய கண்டுபிடிப்பை நம்மதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ஆக்ட் நமக்கு தேவைப்படுது. அதற்கான அவேர்னஸையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருந்துட வேண்டும். மேக்ஸிமம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம். பிகாஸ் அதர் கிளாஸஸ்க்கு போர்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கூட சார் வந்து சொன்னாங்க. ஸோ நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன் ஃபியூச்சரில் ஒரு அம்பாசிடராக மாறி நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது அவர்களுக்கும் நீங்கள் கற்றுத்தருகின்ற ஒரு தூதுவர்களாக நீங்கள் மாறிட வேண்டும். ஏன்னா அறிவியல் அப்படின்னு வரும்போது அதுக்கு எந்த லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. இப்போ எம்சிசி ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துக்கிறான். அது யாரோட ஏற்பாட்டுனா ஆஷிக்கோட ஏற்பாடு. அப்படிங்கிறபோது நமக்கான சாதி மதங்கள்லாம் கடந்து கடைசிக்கு நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல், சயின்ஸ் தான் வந்து நிற்கிது. சயின்ஸ் தான் நமக்கு என்றைக்குமே வந்து உறுதுணையாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Honorable Minister of School Education, Dr. Anbil Magesh Poyamoli, our esteemed headmaster and correspondent, Dr. Javadas Dinagaran, and Mr. Wesley Hudson, headmaster of St. George's Higher Secondary School, and Mr. Ashik Rahman, the founder and director of Propellant Technologies, aero modeling demonstrators, dedicated science teachers, and my students. It's my proud privilege to propose a vote of thanks on the momentous occasion of our Science Club valedictory highlighted by the spectacular air show demonstration. First and foremost, I bow my head in gratitude to the Almighty God for His divine providence, guidance, and wisdom for conducting this air show. Next, I express my heartfelt thanks to the Chief Guest, Dr. Anbil Magesh Poyamoli, Honorable Minister of School Education, for gracing the occasion with his august presence. Sir, despite your demanding schedule, your willingness to encourage the scientific minds speaks volumes about your commitment to education and innovation.